4.5 வருஷமா நீங்க எந்த ஒரு சேவையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தராம 45 நாள்ல 46 சேவைகள் நான் தருவேன் அப்படின்னு சொல்லி அரசு எந்திரத்தை IAS அதிகாரிகளை வைத்து பயன்படுத்துறீங்க. அதுவே மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை நம்ம முன்வைக்கிறோம், கேஸும் போட்டிருக்கோம். சென்னை உயர்நீதிமன்றம் விடுத்த தடை செல்லும், நீங்கள் OTP நம்பர் வாங்க கூடாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளிச்சிட்டாங்க. இது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அவலம் இல்லையா? இது ஒரு அசிங்கம் இல்லையா? இப்படி எல்லா விலைவாசியும் ஏற்றி விட்டு டாஸ்மார்க்கு அங்கங்கே திறந்துக்கிட்டே இருக்கிறீங்க. அது ஈஸியாக கிடைக்கிறதுக்கான எல்லா கட்டமைப்பை ஏற்படுத்துறீங்க. அப்புறம் நான் 1000 ரூபா கொடுக்குறேன்னா அந்த 1000 ரூபா வாங்கி நீங்கள் டாஸ்மார்க் தானே போட்டுக்கிறீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்க 8 கோடி மக்களும் விழிப்படையுங்கள். நீங்கள் வாங்குற 1000 ரூபா மற்ற இலவசங்கள் எல்லாம் பிற்காலத்தில் நீங்களும் உங்கள் சங்கதிகளும் வட்டியுடன் கடன் கட்ட வேண்டும். பெரியாருடைய கனவுகளை நாங்கள் சட்டமாக்கணும் அண்ணாதுரை பொதுவெளியில் சொன்னார். அந்த மாதிரி இது பெரியார் மண் சொல்றீங்களா? இங்கேயே ஆணவ கொலை நடக்குது. 2 பசங்களை கைது செய்ய போறாங்க, ஃபுல் அடிச்சிருக்கான். போலீஸ் தான் கைது செய்ய வந்தானே அவனுக்கு தெரியல, போலீஸை போட்டு அடிக்கிறான். நம்ம திருப்போணத்தில் நடந்த அஜித்குமார் கொலையும் சுயநினைவை இழந்தவர்கள் 5 போலீஸ்காரர்கள் பிடிக்கும் அவனுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ பார்த்தீங்கன்னா ஹாட் டாப்பிக்காக போகிறது OPS NDA கூட்டணியிலேருந்து தற்காலிகமாக விலகிட்டார். விலகின உடனே என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, முதல்வர் ஸ்டாலினை போய் சந்தித்தார். பட் இது என்னென்னா அரசியல் சந்திப்பு இல்லை, அவர் உடல்நிலை முடியாதனால அவரை போய் பார்த்தேன் அப்படின்றாரு. ஆனால் அவர் சுற்றி பின்னப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, OPSக்கு ஒரு 5 சீட் தராங்க, அவர் திமுக கூட்டணியில் இணைய போகிறாரு, மோடியை சந்திக்காதனால அவருக்கு ஒரு மனப்பிரல் இருக்குது. ஆனால் நயினார் நாகேந்திரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் கண்டிப்பாக மோடியை சந்திக்க வைக்கிறது முயற்சி பண்ணுறேன். 26ஆம் தேதி மோடி திரும்பி தமிழ்நாட்டுக்கு வராரு, அப்போ நான் OPSையும் மோடி சந்திக்க வைக்க முயற்சி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலே NDA கூட்டணியிலேருந்து அவர் விலகினதுக்கான காரணம் என்ன? இல்லை, காரணம் ஒன்றுமே கிடையாதுங்க. அவர் NDA கூட்டணியில் தனக்கு முக்கியத்துவம் தரவில்லைன்னு அவர் நினைக்கிறார். நான் அவர் நினைக்கிறாரு சொல்கிறேன், NDA கூட்டணி நினைக்கல. NDA கூட்டணியில் அவர் இருக்கணும் தான் நம்ம எல்லாம் விருப்பப்படுறோம். ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தால் வெற்றி வாய்ப்பு ஈஸின்னு தான் எங்களுடைய மாநில தலைவர் சொல்கிறார். அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, ITC ஹோட்டலில் OPSும் EPSும் இணைவது சம்பந்தமான உள்கட்சி பிரச்சனைகளை நாங்கள் தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. எங்கள் ரோல் அங்கேயே முடிஞ்சிருச்சு. எங்கள் ரோல் என்ன பண்ணி முடிஞ்சிச்சுன்னா, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சின்னம் சம்பந்தமாகவோ OPS EPS உடைய இணைப்பு சம்பந்தமாகவோ அந்த கட்சியினுடைய தேர்தலுடைய படிவங்களில் ஃபார்ம் ஏல கையெழுத்து போடுற அந்த விஷயங்கள் சம்பந்தமாகவோ நாங்கள் தலையிட மாட்டோம், பாஜக தலையிடாது. அது அன்றைக்கே உள்துறை அமைச்சர் தெளிவாக சொல்லிட்டார். ஸோ இப்போ அவர் எப்படியாவது ADMKல அந்த சின்னத்து சம்பந்தமாக பெறணும், ADMKல இணையணும்னு தான் OPS நினைக்கிறாரு. எடப்பாடி அதற்கான வழிவகையை கொடுக்கல. அந்த கோபத்தின் காரணமாக அவர் வெளியே போகிறார். இப்போ மோடியை சந்திக்கல அதனால போயிட்டான்றதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். மோடி இதில் நாள் சந்திச்சுருந்தா இருந்தார் அவர். இந்த வாட்டி மோடி கட்சி ரீதியாக வரல. மோடிஜி அவர்கள் இந்த வாட்டி ஒரு மத்திய அரசினுடைய ஃபங்க்ஷன். கங்கை கொண்டை சோழபுரத்தில் ராஜேந்திர சோழனுக்கு 1000வது திருவாரூர் எச்சத்தில் அவர் பிறந்ததுக்கான கொண்டாட்ட நிகழ்வுகளை, சோழருடைய பெருமைகளை இப்போ உலகமுக்கும் கொண்டு போய் சொல்கிறதுக்காக ஏற்கனவே சோழரோட பெருமையான செங்கோலை நம்ம பாராளுமன்றத்தில் வச்சோம். இப்போ சோழரோட பெருமையான ராஜேந்திர சோழனுடைய பேரை நம்ம மும்பையில் ஒரு ஹார்பரில் இருக்கக்கூடிய ஒரு கப்பலுக்கு வச்சோம், ஒரு ட்ரெயினுக்கு வச்சோம். இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். இங்கே இருக்க திமுக அரசு ஒன்றுமே பண்ணல, நம்ம பண்ணியிருக்கோம். அதனால் அவர் பெருமைகளை உலகமெங்கும் கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக மோடிஜி அவர்கள் வந்ததுனால அது உலகமெங்கும் சென்றுச்சு அந்த இது. ஸோ அந்த மாதிரி ஒரு அஃபிஷியலாக ஒரு மத்திய அரசினுடைய விழாவுக்கு அவர் வந்தப்போ புரோட்டோகால் படி எதிர்கட்சி தலைவர்ன்றதை எடப்பாடி சந்திச்சிருக்காரு. ஏன்னா ஒரு எதிர்கட்சி தலைவர்ன்றது ஒரு முதலமைச்சருக்கு இணையானவர். முதலமைச்சர் சார்பாக தங்கம் தென்னரசு மற்ற அமைச்சர்கள்லாம் சந்திச்சாங்க, மற்றவர்களும் சந்திச்சாங்க. அப்போ இவருடைய கம்யூனிகேஷன் கேப்பா என்னன்னு தெரியல தான் எங்களுடைய மாநில தலைவர் தெளிவாக சொல்றாரு. அவர் எங்ககிட்ட கேட்டிருந்தாலோ என்கிட்ட கேட்டிருந்தாலும் நானே சந்திக்க வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அது முடிஞ்சு போச்சு. இதை பற்றி அது பேசப்போதில் அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டிலிருந்து விலகிறோன்ட்டார், முடிஞ்சிருச்சு. ஆனால் விலகிறோன்னு சொல்லிட்டு நான் திமுகவில் இணையவில்லைன்னு மறுநாள் கொடுத்துட்டார். நான் திமுகவோட பி டீம் கிடையாது, நான் திமுகவில் இணையல. இந்த கூட்டணி சம்பந்தமாக என்னுடைய சார்பு நிலையில் இருக்கிறவங்க யாருன்னா பொது வழியில் பேசுனீங்கன்னா நான் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு அதையும் சொல்லிட்டார். அப்போ என்னன்னா அவர் இன்னும் NDA கூட்டணி விட்டு விலகலது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு மத்திய அரசு எழுதின அறிக்கையை நீங்கள் ஏன் கொடுத்தீங்க நம்ம கேள்வி கேட்குறப்ப அதுக்கு முன்னாடியே சில பேருக்கெல்லாம் கொடுத்தாரு. நான் இந்து முன்னணி எழுதின அறிக்கை கொடுத்துருக்கேன், ஏற்கனவே இந்த சம்ஸ்கிருத நிதியை பற்றிலாம் அறிக்கை கொடுத்துருக்கேன், நீங்கள் ஏன் பெருசுப்படுத்துருக்கேன்றார். அப்போ அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்னைய தேதி வரை அவர் இல்லை, விலகிட்டேன்னு சொல்லிட்டார். இன்னைக்கு தேதி அவர் இல்லை. நாங்கள் சுற்றுப்பயணம் போக போகிறோம், மக்களை சந்திக்க போகிறோம், மக்களிடம் அவங்க நன்மதிப்பை பெற போகிறோம்,
அங்கே கூட்டணி சம்மந்தமான எங்கள் முடிவை நாங்கள் அறிவிப்போன்றார். அவர் அறிவிப்பு பண்ணுற பிறகு தான் அவர் திமுகவோட பி டீமாக போக போகிறாரா, தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரா, இல்லை எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியோட இணைய போகிறான்றத இதற்கான ரகசியத்தை திரு ஓபிஎஸ் அவர்கள் தான் சொல்லணும் தவிர நம்ம சொல்கிறதுக்கு இங்கே வேலையே கிடையாது. சரி சார், இப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடியோட சுற்றுப்பயணம் வந்து பரபரப்பாக போகுது. நம்ம எல்லா நேர்காணலையும் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அவர் போகிறப்ப ஒரு முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, உங்களுடன் ஸ்டாலினை வந்து அவர் கடுமையாக விமர்சிக்கிறார். அதாவது முதல்வர் கொண்டு வந்த அந்த திட்டத்தை, அந்த திட்டம் வந்து யாருக்குமே சரியாக போய் சேரலை, 4 வருஷம் பண்ணாத இந்த 8 மாதம் 9 மாதத்தில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. உண்மையிலே உங்களுடன் ஸ்டாலின்னு முதல்வர் கொண்டு வந்த திட்டம் வந்து சரியாக தமிழ்நாட்டுக்கு போகலையா, என்ன பிரச்சனை? இல்லை, பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைங்க. அவருக்கு சொன்னது ரொம்ப 100க்கு 100 உண்மையான வார்த்தைங்க. 4.5 வருஷமாக நீங்கள் எந்த ஒரு சேவையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தராமல் 45 நாளில் 46 சேவைகள் நான் தருவேன் அப்படின்னு சொல்லி அரசு எந்திரத்தை ஐஏஎஸ் அதிகாரிகளை வச்சு பயன்படுத்துறீங்க. அதுவே வந்து மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை நம்ம முன்வைக்கிறோம், கேஸும் போட்டிருக்கோம். நம்ம அமுதாவோட ஐஏஎஸ் ஆகட்டும், கக்கன் சிங் பேடி அவருடைய ஐஏஎஸ் ஆகட்டும், தீரஜ்குமார் ஐஏஎஸ் ஆகட்டும், நம்ம ராதாகிருஷ்ணன், இந்த 4 பேர் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக சேவை செய்வதற்காக ஐஏஎஸ் பணியில் இருந்து மத்திய அரசு மூலம் அனுப்பப்பட்டவர்களை இங்கே மாநில அரசு எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க? அந்த திட்டங்களை வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு தான் அமைச்சர் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவங்க 1 லட்ச ரூபா 1,05,000 சம்பளம் கொடுக்குறோம். அதை விட்டு நீங்கள் அரசில் இருக்கக்கூடிய இயந்திரத்தை நீங்கள் தவறாக பயன்படுத்துறீங்கன்றது எடப்பாடி குற்றச்சாட்டு வைக்கிறார். அது உண்மையும் கூட. அப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, உங்களுடன் ஸ்டாலினு, எங்களுடன் ஸ்டாலினு, எல்லாருக்கும் எல்லாமே நீங்கள் சொல்கிறீங்க, வரவேற்கிறோம். அவங்க பண்ண மிகப்பெரிய ஒரு குட்டு, சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு குட்டு வாங்கினாங்க. அது நிறைய பேர் அது சொல்ல மாட்டேன்றாங்க வெளியில், பொது வெளியில், மீடியாவில். அவங்களுடைய உறுப்பினர் சேர்க்கை, வீடு வீடாக போய் போஸ்டர் ஒட்டினாங்களே, ஸ்டிக்கர் ஒட்டினாங்களே, ஓடிபி கேட்டாங்களே, உங்கள் வீட்டில் என்னென்ன நம்பர் இருக்குது கொடுங்க, உங்கள் வீட்டில் ஆதார் கார்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஓடிபி வாங்குறது சட்டப்படி குற்றம். என்ன குற்றம்னா, ஓடிபி வந்து உங்கள் செல் நம்பரை கொடுத்து ஓடிபி கொடுக்காதீங்கன்னு சொல்லி சைபர் கிரைமும் வார்ன் பண்ணுது, காவல்துறையும் வார்ன் பண்ணுது. அன்னோன் பர்சன்ட்டை உங்களுடைய செல் நம்பரை கொடுத்து இந்த ஓடிபி நம்பரை சொல்லாதீங்க, கடவுள் சொல்லாதீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து கோர்ட்டுகிட்ட போய் இவங்க வைக்கிறாங்க, இல்லை நாங்கள் வந்து உறுப்பினர் சேர்க்கறதுக்கு ஆதார் கார்டு வாங்க தான் ஓடிபி வைக்கிறோன்றப்போ கோர்ட் அதை ஏற்றுக்கலை. அப்போ ஆதார் கார்டும் வாங்கிறது தப்பு, ஓடிபி நீங்கள் வாங்குறது தப்புன்னு கோர்ட்டு ஸ்டே போடுது. இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் சும்மா தான் வாங்கிக்கிறோம் அப்படின்றாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், இந்த ஓடிபி நம்பரெல்லாம் வாங்கி வச்சு ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு 2 செல்ஃபோன் நம்பரை வாங்கிட்டு 2 ஓடிபி நம்பரை வாங்கிட்டு, அப்போ இந்த செல்ஃபோன் தான் இந்த ஓடிபி வருது, அப்போ இதுதான் கரெக்டான நம்பர் கன்ஃபர்மேஷன் பண்ணி தேர்தல் சமயத்தில் நேரடியாக வாக்காளர்கள் காசு கொடுக்காம அந்த பணத்தை வந்து சைபர் கிரைம் மூலமோ இல்லாட்டி இணையதள வழியாகவோ போட்டாங்கன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நான் வந்து ஒரு அனுமானத்தில் சொல்கிறேன். சரி, இது முடிஞ்சிட்டோன்னே இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் உறுப்பினர் சேர்க்கை பண்ணுறோம், ஒரே நம்பரில் 4 பேரை சேர்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி இந்த ஓடிபி பிரச்சனையை விடுவாங்கன்னு சொல்லி விடுவோன்னு நினச்சா சுப்ரீம் கோர்ட் போகிறார். அவங்களோட வழக்கறிஞர் வில்சன் வந்து நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே கேட்குறாரு. இந்த மாதிரி நாங்கள் ஓடிபி வாங்குறது சென்னை உயர்நீதிமன்றம் தடை வச்சுருக்காங்க, இதுக்கு இந்த தடைக்கு ஸ்டே கொடுங்கன்னு சென்னை உயர்நீதிமன்றம் விடுத்த தடை செல்லும், நீங்கள் ஓடிபி நம்பர் வாங்க கூடாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பளிச்சிட்டாங்க. இது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அவலம் இல்லையா? இது ஒரு அசிங்கம் இல்லையா? அசிங்கம் தானே அது. உயர்நீதிமன்றத்தில் ஒன்று சொல்லிட்டாங்க வாங்காதன்றாங்க, இல்லை நான் சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு நான் இது விலைக்கு சொல்லி ஸ்டே வாங்கினா ஸ்டே கொடுக்கல. இன்றைக்கு அவளுடைய உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு வீட்டுக்காக போய் ஸ்டிக்கரை ஒட்டி ஆட்கள் சேர்க்கிற அந்த விஷயம் இன்றைக்கு இந்த ஓடிபி பிரச்சனைனால மந்தமாகிவிட்டது. அவங்கள்ட்ட டேட்டா கிடையாது, அவங்க வச்சிருக்க அந்த ஃபார்மை அவங்களால ஃபில்அப் பண்ண முடியல ஓடிபி, ஏன்னா அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க அவங்க சாஃப்ட்வேரை. அதனால மந்தமாகி போய் கொண்டிருக்கிறதுன்றது ஒரு கணம். ரெண்டாவதுன்னா, அரசு எந்திரத்தை அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை வச்சு பயன்படுத்தாதீங்கன்னு தான் நிறைய வாட்டி நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி இந்திரா காந்தி அவசர நிலை பிரகடனம் ஏன் பண்ணாங்க? அரசு ஊழியரை ஒருத்தரை கபூர்ன்றவரை தன்னுடைய தேர்தலுக்காக அவர் பயன்படுத்தினாங்க தான் அலகாபாத் கோர்ட்டில் ராஜ்நாதன் இருக்கக்கூடிய ஒரு கேஸ் போட்டு இந்திரா காந்தியோடைய எம்பி உடைய ஜெயிச்சது செல்லாது அப்படின்னு சொன்னோன்னு தான் அவங்க அவசர நிலையை கொண்டு வந்தாங்க. நம்ம ஈஸியாக கடந்து போயிடுறோம் பாருங்க. சாதாரண ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இந்திரா காந்தியோட எலெக்ஷனில் ஒர்க் பண்ணியாரு, அலகாபாத்தில் வந்து லக்னோவில் வேலை பார்த்தாருன்றதுக்காக மேற்கோள் காட்டி தான் அந்த ஸ்டே வாங்கி ஒரு நீதிபதியை தீர்ப்பளிக்கிறார். அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான விஷயத்தை வச்சுக்கிட்டு இங்கே 4 ஐஏஎஸ் அதிகாரி, ஏற்கனவே செய்தி விளம்பரத்துறையில் 2 ஐஏஎஸ் ஒரு அமைச்சர் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு புத்திசாலித்தனம் இவங்க 4 பேர்கிட்ட தான் இருக்குன்னு ஒரு துறைவாதியாக நீங்கள் பிரித்து அரசு எந்திரத்தை யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் நம்ம பர்டிகுலராக சொல்கிறோம். அதுதான் உண்மையும் கூட. அப்போ நாங்கள் கேட்குறோம், 45 நாளில் 46 சேவைகள் தர முடியும்னு சொல்ல முடிஞ்ச உங்களால் ஏன் 4.5 வருஷத்தில் எந்த சேவையும் தர முடியல? கேள்வி வைப்போமா இல்லையா? கண்டிப்பாக. இப்போ ஒருத்தனுக்கு பசிக்கிறப்ப தான் நீங்கள் சாப்பாடு கொடுக்கணும். நான் சாப்பிட்ற நிலைமையில படுத்துக்கிறேன், இப்போ வந்து எனக்கு ஃபீட் பண்ணுறேன், நீ சாப்பிடு, நீ சாப்பிட்னா எப்படி சாப்பிட முடியும்?
கரண்ட் பில்லை ஃபுல்லாக ஏற்றிட்டீங்க. 200% கரண்ட் பில் ஏற்றியாச்சு. சொத்து வரி 200% சொத்து வரி ஏற்றியாச்சு. கரண்ட் பில் 52% ஏற்றியாச்சு. பால் விலை 3 டைம் ஏற்றியாச்சு. 3 ரூபா குறைக்கிற மாதிரி கொடுத்து அப்புறம் 3 ரூபான்னு சொல்லி பால் விலையை ஏற்றியாச்சு. முத்திரைத்தாள் விலை சொல்லவே முடியாது, தலையே சுற்றுது. போக்குவரத்து சொல்லவே வேணாம், போக்குவரத்தில் வந்து ஃப்ரீ பஸ் விட்றேன்னு சொல்லிட்டு அதையும் ஏற்றிட்டீங்க. இப்படி எல்லா விலைவாசியும் ஏற்றி விட்டு டாஸ்மார்க்கு அங்கங்கே திறந்துக்கிட்டே இருக்கிறீங்க. அது ஈஸியாக கிடைக்கிறதுக்கான எல்லா கட்டமைப்பை ஏற்படுத்துறீங்க. அப்புறம் நான் 1000 ரூபா கொடுக்குறோன்னா அந்த 1000 ரூபா வாங்கி நீங்கள் டாஸ்மார்க் தானே போட்டுக்கிறீங்க. ஒரு வீட்டுக்கு நாங்கள் வந்து தவப்புதல்ல 1000 ரூபா கொடுக்குறோம், ஓய்வு இதில் 1000 ரூபா கொடுக்குறோம், கலைஞர் உரிமை தேர்தலில் 1000 ரூபா கொடுக்குறோன்ட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்து எங்கே வாங்கிக்கிறீங்க? டாஸ்மார்க்கில் வாங்கிக்கிறீங்களா? நீங்கள் கொடுக்குற மாதிரி கொடுக்குறதும் இங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலையை மேம்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸை வந்து அதிகப்படுத்தி தமிழக அரசு நிறைய தொழிற்சாலைகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து அதன் மூலம் வந்து அந்நிய செலவழிக்கிட்டு உற்பத்தியை பெருக்கி ஜிடிபியை பெருக்கி நான் வந்து இன்றைக்கி 5.5 லட்ச ரூபா பட்ஜெட் நம்ம போடுறோம், தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து போடுறோன்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சிங்கன்னா, பட்ஜெட்டை மீறி உபரி இல்லாமல் எங்கள்கிட்ட ஒரு 4.5 லட்சம் கோடியை வந்து நாங்கள் சம்பாரித்து வச்சுருக்கோம். இந்த கவர்மெண்ட் வந்து நிறைய ஃபேக்ட்ரிஸை திறந்திருக்கோம், வேலைவாய்ப்பு அதிகப்படுத்தியிருக்கோம், இங்கே இருக்கிற இயற்கை வளங்களை காப்பாற்றிருக்கோம், டூரிசமை டெவலப் பண்ணியிருக்கோம், கோயில் மூலம் வருமானன்றது இவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு ஒரு டேட்டா வச்சுக்கிட்டு நீங்கள் 1000 ரூபா கொடுத்தா நம்ம ஏற்றுக்கலாம். இப்போ என்ன சொல்கிறீங்க? 1000 ரூபா நான் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்களா? இந்த 1000 ரூபா கொடுக்கறதுக்கு சர்வதேச உலக வங்கிக்கிட்டும் மற்ற வங்கிக்கிட்டும் கடனை வாங்கிக்கிட்டே இருக்கீங்க. இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. தயவுசெய்து நீங்கள் வாங்குற 1000 ரூபா திருப்பி நீங்கள் தான் வட்டியோடு கட்டணும். நீங்கள் தவப்புதலில் வாங்குற 1000 ரூபா கலைஞர் உரிமை தொகையில் வாங்கலாம். கலைஞர் உரிமை தொகைக்கு வருஷத்துக்கு 12,000 கோடி தமிழ்நாடு கவர்மெண்ட் செலவு பண்ணுது. 12,000 கோடி எங்கே இருக்குது? அதே மாதிரி ஃப்ரீ பஸ்ஸுக்கு கிட்டத்தட்ட 500லேருந்து 600 கோடி செலவு பண்ணுது. இப்படி எல்லாத்துக்கும் ஃப்ரீ பஸ்ஸை விட்டு செலவு பண்ணி டெய்லி 15 கோடி லாஸில் போகுது பஸ்ஸுக்கு. இங்கே தமிழ்நாடுடைய டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் 15 கோடி லாஸில் போகுது. அங்கே இருக்கவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் கொடுக்க முடியல. அங்கே இருக்கவனுக்கு வந்து அவனுடைய தொழில் சம்பந்தமாக அவன் வேலை செஞ்சு ரிட்டையர் ஆனதுக்கான ப்ராவிடென்ட் ஃபண்டு, பென்ஷனு, ரிட்டையர்மெண்ட் எதுவுமே இன்றைக்கி வரைக்கும் கொடுக்காம அவன் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கான். சத்துணவு தொழிலாளர் போராட்டம் பண்ணிட்டுருக்கான், ஜாக்டோஜியோ போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கான், மாற்றுத்திறனாளி போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த சைடு தொகுப்பு ஆசிரியர்களை வேலை செஞ்சவங்க எங்களுக்கு நிரந்தரமாக்குங்கன்னு போராட்டம் பண்ணுறாங்க. அப்படி சுற்றி போராட்ட களமாக தமிழகம் நடந்துட்டு இருக்கா இல்லையா? இதில் யாரும் மாற்ற சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் எதற்குமே தீர்வு செய்யாமல் நீங்கள் எல்லா விலைவாசி ஏற்றிட்டு 1000 ரூபா கொடுத்தேன் 1000 ரூபா கொடுத்தேன்னு சொன்னால் 1000 ரூபா நீங்கள் எங்கேருந்து கொடுக்குறீங்க? 1000 ரூபாய் நீங்கள் கடன் வாங்கி தானே கொடுக்குறீங்க. நான் கேட்குறது நீங்கள் எனக்கு வேலை வெட்டி தான் வேணும், எனக்கு வேட்டி சேலை வேணாம் இதான் நான் கேட்குறோம். எனக்கு வேலை வெட்டி கொடுங்க, உங்கள் வேட்டி சேலை எனக்கு வேணாம், இலவச வேட்டி சேலை வேணாம். பொதுவாக சொல்கிறோமா இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? எக்ஸஸான ஒரு பணம் இருக்கிறது, உங்கள் பட்ஜெட்டை மீறி ஒரு பணம் இருக்குன்னா மக்களிடம் கொடுங்க, வரவே இருக்கிறோம். நீங்கள் கடனை வாங்கி கொடுக்குறப்ப ஒரு வீட்டுக்கு நான் 3000 ரூபா வரையும் நாங்கள் கொடுக்குறோன்ட்டு எல்லா மினிஸ்டர்ஸும் மாறி தட்டுறாங்களே, அந்த 3000 ரூபாய்க்கான அசலையும் அந்த வட்டியும் அந்த வீட்டில் இருக்கவங்க தானே கட்டணும். இதுதானே உண்மை. இப்போ ஃபேக்ட்ரி தானே. இப்போ முதலமைச்சர் வந்து அவர் தோட்டத்தை விற்று நான் 5 லட்சம் கோடி கடனாக இருக்குது, நான் ஒரு 20 லட்சம் கோடி சேர்த்து வச்சுருக்கேன், அதில் 5 லட்சம் கோடி அடைக்கிறேன்னு சொல்ல போகிறாரா? சொல்ல மாட்டார்ல. இந்த ஆட்சி முடிஞ்ச ஆட்சி வந்து அந்த ஆட்சி தலையில் அது போகும். இந்த அவேர்னஸை மக்களிடம் நம்ம கொண்டு போய் சேர்க்குறோம். விளிம்பு நிலை மக்களிடம் நீங்கள் வந்து ஒருத்தர் சாப்பிட்றவே கஷ்டப்படுறான்னா அவனுக்கு உதவித்தொகை தரதில் நாங்கள் வரவேற்கிறோம். இன்னைக்கு என்ன சொல்கிறாரு? நம்ம ரேஷன் கார்டு 2 கோடி 30 லட்சம் ரேஷன் கார்டு இருக்குன்னா 2 கோடி 30 லட்சத்தில் ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய ஒரு மகளிருக்கு நாங்கள் உரிமை தொகை தருவதுன்னு சொன்னாரா இல்லையா? சொல்கிறாங்க. அப்புறம் 1 கோடி 6 லட்சம் 7 லட்சம் பேருக்கு கொடுத்தாங்க. இப்போ என்ன பண்ணால் மிச்சம் அந்த 1 கோடி பேர் 1.5 கோடி பேர் வந்து செம்ம கோபத்தில் இருக்கிறாருன்னா அவங்களுக்கும் கொடுக்குறோம். ஏன்னா அவன் மேம்பட்ட மனிதராக இருந்தாலும் கொடுக்குறோன்றான். நீங்கள் எனக்கு லிஸ்ட்டை கொடுங்க, மக்களோட ஸ்டாலின்ற ஃபார்ம் வரும், அதில் ஃபில்அப் பண்ணி எனக்கு 1000 ரூபா வேணும்னு கொடுத்தா, ஏன்னா தேர்தல் எடுக்கிறப்ப அகைன்ஸ்ட் பண்ணாமல் அந்த ஓட்டையும் வாங்கிக்கலாம். அப்போ 12,000 கோடி இருக்குன்னு வருஷம் கட்டுறீங்க. 2 கோடி ரூபா ரேஷன் கார்டு இருக்கா இல்லையா? 2 கோடி 30 லட்சம் ரேஷன் கார்டு இருக்குல்ல. இப்போ மறுபடியும் நீங்கள் இதுக்கு கொடுத்தீங்கன்னா அப்போ 12,000 வருஷத்துக்கு 24,000 கோடி பட்ஜெட்டில் வைக்கணும். இதெல்லாம் எங்கேருந்து வரும்? கடன் சுமை தாங்க ஏறும். நான் என்ன சொல்கிறேன்னா, நீ உற்பத்தியை பெருக்கு, வேலை வாய்ப்பை பெருக்கு, டூரிசமை பெருக்கு, கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அறநிலையத்துறை இருக்கிற வருமானத்தை பெருக்கு, எங்கெங்கே சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கோ அதெல்லாம் பெருக்கு. அதை பெருக்கி பட்ஜெட்டை மீறி கடன் இல்லாமல் உபரி இல்லாத ஒரு பட்ஜெட்டில் இந்த தமிழ்நாடு வந்து எல்லா கடனையும் அடைத்து உபரி பட்ஜெட்டில் எங்களுக்கு எதுவுமே ஷார்ட்டேஜ் இல்லை, நாங்கள் எல்லாமே ஜிடிபியில் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறோம். இதையும் மீறி எங்ககிட்ட இவ்வளோ ஃபண்ட் இருக்குது, இதை வச்சு நாங்கள் இலவசங்கள் கொடுக்குறோம், மாதம் 1000 ரூபா கொடுக்குறோன்னு சொல்லுங்கள், வரவே இருக்கிறோம். எதுவுமே இல்லாமல் கடனை வாங்கி கொடுத்தீங்க, ஆட்சியை தள்ளிகிட்டே இருக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. இது மக்கள் புரிந்து கொள்ளணும். இதுதான் மக்கள்கிட்ட நம்ம வைக்கக்கூடிய கேள்வி.
இதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாக என்ன யோசிக்கிறாங்க, அவன் எப்படி போட்டால் அவன் சம்பாதிச்சு போட்டு நமக்கு 1000 ரூபா தந்துட்டானா போதும், நமக்கு பென்ஷன் வருதா போதும், நமக்கு கலைஞர் உரிமை தொகை வருதா போதும், நமக்கு எது வருதா அப்படின்னு தயவு செய்து மக்களே நினைக்காதீர்கள். வீட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்க 8 கோடி மக்களும் விழிப்படையுங்கள். நீங்கள் வாங்குற 1000 ரூபா மற்ற இலவசங்கள் எல்லாம் பிற்காலத்தில் நீங்களும் உங்கள் சங்கதிகளும் வட்டியுடன் கடன் கட்ட வேண்டும். முதல்வர் ஸ்டாலினை வந்து கூட்டணி கட்சிகள்லாம் வந்து சந்திச்சிருக்காங்க. அது ஏன் அப்படின்னா ஆணவ கொலைகள்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிகம் நடக்குது. இதுக்கான வந்து சட்டத்தை வந்து கடுமையாக்கணும், இதுக்கான ஒரு தண்டனை சட்டத்தை வந்து திட்டப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஆனால் இவங்க ஆட்சியில் பார்த்தீங்கன்னா தான் லாக்அப் டெத்லேருந்து எல்லாமே நடக்குது, ஆணவ படுகொலைகளும் எல்லாம் நடக்கிறதாகவும் ஒரு குற்றச்சாட்டுகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போது முதல்வர் வந்து இது கூட்டணி கட்சிகள் வந்து இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் முதல்வர் நடவடிக்கை எடுப்பார்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஆணவ கொலைகளுக்கான சிறப்பு சட்டத்தை ஏற்றணும்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திருமாவளவன் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காரு. எல்லா கட்சிகளுக்கும் அது ஒரு சட்டமாக ஏற்றிங்கன்னா யாருக்கும் இந்த பயம் வராது. கேஸ் பதியணும்ல. இப்போ இந்த ஜாதியில் இருக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட பட்டியலின ஜாதியில் இருக்கிறவர்கள் மேல் ஜாதியில் இருக்கிறன்னு சொல்லப்படுகிற ஆட்கள் போய் நீ எப்படி நீ காதலிக்கலான்னு சொல்லிட்டு ஆணவ படுகொலை போடுறோம்னா அவருக்கு அவேர்னஸ் இல்லைன்னு அர்த்தம். அப்போ வந்து அவங்க நார்மலான கேஸை தான் அங்கே பதிய முடியும். ஒரு அசால்ட்டு கேஸோ இல்லாட்டி ஒரு கொலை முயற்சியோ இல்லாட்டி வேறு மாதிரி கேஸை தான் பதிய முடியும். ஆணவ கொலைன்ற ஒரு ஆர்டிக்கல் நீங்கள் ரெடி பண்ணி அதை வந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அதை சட்டமாக்கி கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணிட்டு ஜனாதிபதி அப்ரூவ் பண்ணிட்டு அதை சட்டமாக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி இவனை போய் நம்ம கொன்னா நம்ம இந்த செக்ஷனில் கைது செய்யப்படும், நமக்கு இந்த தண்டனை கிடைக்கின்ற பயம் அவனுக்கு ஏற்படும். இப்போ என்ன பண்ணுறாங்க, கூட்டிட்டாங்க போகிறாங்க, ஒரு 15 நாள் ரிமாண்டில் இருக்கிறாங்க, மறுபடியும் போகிறாங்க, ஜாமீனில் வெளியே வராங்க, கேஸ் பாஸ் நடக்குது, அதுக்கு நேரடி சாட்சி தான் அவங்களுக்கு தண்டனை, இல்லாட்டி வெளியில் வந்துடுறாங்க. அப்படிதான் நடக்குது. அதனால திருமாவளவன் மட்டும் இல்லை, எல்லா கட்சிக்காரர்களும் தமிழக அரசிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, ஏன் தமிழக அரசு ஆணவ கொலைக்கான சிறப்பு சட்டத்தை ஏற்க மறுக்கிறது அப்படின்றதுக்கான பதிலை மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் பொது வழியில் சொல்லணும். ஒன்று. ரெண்டாவதுனா ஆணவ கொலை ஏன் திமுக ஆட்சியில் அதிகமாக நடக்கிறது இந்த கேள்வி வைப்போம். நீங்கள் தான் வந்து இது பெரியார் பூமி தானே, பெரியார் மண் தானே சொல்கிறாங்க அவங்க, எல்லாரும் சமம் தானே சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு இங்கே ஆணவ கொலை நடக்குது? அப்போ இங்கே எல்லாரும் சமமும் இல்லைன்றதுமா? நீங்கள் தானே சீர்திருத்த கல்யாணம் பண்ணுறீங்க, சீர்திருத்த திருமணம் பண்ணால் அவங்க கவர்மெண்ட்டில் குறிப்பிட்ட பர்சன்டேஜில் அவங்க வேலை வாய்ப்புலாம் தெரியுங்களே. சீர்திருத்த திருமணத்தை சட்டமாக்கியது திமுகவோட அண்ணாதுரை வந்து முதல் வேலையை அதை பண்ணார். 1967 ஒரு ஆட்சி பண்ணோன்னே நீங்கள் வந்து புரோகிதரை வைத்து மந்திரம் சொல்லி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிலாம் கிடையாதுங்க, உனக்கு நான் அடிமை இல்லை எனக்கு நீ அடிமை இல்லைன்னு சீர்திருத்த திருமணம், ஆளுக்கு தாலி கட்டின்னு கூட கிடையாது, நீங்கள் பெரியார் திரையிலன்னு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு மாலை மாற்றிக்கிட்டாவே நீங்கள் ஜோடி. கலப்பு திருமணம், சீர்திருத்த திருமணம் மட்டும் இல்லை, கலப்பு திருமணம். இந்த ஒரு பர்டிகுலர் ஜாதியிலேருந்து வேறு ஜாதியை சேர்ந்தவர்கள் கலந்து திருமணம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை நாங்கள் கொடுப்போம். இதெல்லாம் சட்டமாக்கியது. பெரியாருடைய கனவுகளை நாங்கள் சட்டமாக்கணும் அண்ணாதுரை பொதுவெளியில் சொன்னார். அந்த மாதிரி இது பெரியார் மண் சொல்கிறீங்களா, இங்கேயே ஆணவ கொலை நடக்குது? கேள்வி கேட்போமா இல்லையா? கண்டிப்பாக கேட்போம்ல. பெரியார் மண் சொன்னா இங்க இருக்கக்கூடிய ஜாதி முதல்கள் ஏன் நடக்குது? இங்க திரௌபதி கோயில் உள்ள இன்னும் உணமுள்ளன்னு சொல்றாங்க. இப்ப சில குறிப்பிட்ட கோயில்ல தேர இழுக்க முடியலன்னு சொல்றாங்க. சில குறிப்பிட்ட பஞ்சாயத்துகளை பட்டியலின சகோதரிகளோ சகோதரனோ கொடி தேசிய கொடி ஏற்ற முடியலன்னு சொல்றாங்க. திருமாவளவன் போன்ற ஆட்கள்லாம் மினிஸ்டர் ராஜகப்பனை போய் சந்திக்க போறவ பிளாஸ்டிக் சேரில் உட்கார்க்கப்படுகிறார். தயாநிதி மாறன் அவர்களும் டிஆர் பாலும் அன்னைக்கு இருந்தக்கூடிய சண்முகம் அவர்கள் செக்ரட்டரியேட்டை பார்க்குறப்ப நிற்க வச்சு பேசுறாருன்னா நாங்கள் என்ன பட்டியலினத்தை சேர்ந்தவர்களா தாழ்த்தப்பட்டவர்களா நிற்க வச்சு பேசுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தீண்டாமை வன்கொடுமை சட்டத்தில் கேஸ் வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க. அதே ஆர்எஸ் பாலாஜி சொல்லியா தமிழ்நாட்டுடைய நீதிபதி ஒரு பட்டியலின நீதிபதியை போட்டது திமுக போட்ட பேச்சை சொன்னாரா இல்லையா? இதெல்லாம் உண்மைதானே? அப்ப நீங்க என்ன பண்றீங்க, இங்க ஜாதி இல்லைன்னு ஒரு பர்டிகுலரா சொல்றீங்க, இங்க வந்து ஜாதி இல்லை, இது பெரியார் மண்ணு, நாங்க எல்லாம் சமத்துவமானவங்க, நாங்க எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, நீங்க வந்து கலப்பு திருமணம் பண்ணுங்க, நாங்க வந்து அங்கீகாரமே தரோம். எந்த மாநிலத்திலும் இல்ல. கலப்பு திருமணத்தை அங்கீகாரம் பண்றது எந்த மாநிலத்துல? தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. கலப்பு திருமணம் பண்ணி அவங்களுக்கு வேலை வாய்ப்புல முன்னுரிமை. ஏன்னா 2 குடும்பமும் அவங்களை விட்டுடுறாங்க. கலப்பு திருமணம் பண்ணா இந்த ஃபேமிலியை விட்டுறாங்க, அந்த ஃபேமிலி விடுறப்ப அவங்க வாழ்வாதாரத்துக்கு வந்து வாழ்வழிக்கணும்னு சொல்லி கவர்மெண்டே அவங்களுக்கு வேலை வாய்ப்புல முன்னுரிமை கொடுக்குது. இதெல்லாம் இருக்குல்ல, பெரியார் மண்ணு தானே இது. அப்புறம் ஏன் டெய்லி ஆணவ கொலை இங்க நடக்குது? ஏங்க ஆணவ கொலை நடக்குது? அப்ப இது பெரியார் மண்ணு இல்லைன்றது தெரியுதா? இவங்க வெளியில பூச்சி போடுறாங்க. அதாவது வெளியில வந்து நாங்கள் வந்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு சொல்லி கட்டி பிடிச்சி ஜாதி இல்லைன்னு சொல்லுது, உள்ளுக்கு போயிட்டு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கட்டி பிடிச்சி ஜாதியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறது. இந்த போலி இந்த ஜாதியோடைய பற்றை வந்து முதல்ல திமுக வந்து புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நம்ம ஒரு அவேர்னஸை கொடுக்கணும். மனிதர்கள் எல்லாரும் ஒண்ணுதான். நீ மேலே நான் கீழே, நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன், உனக்கிட்ட பணம் இருக்கு என்கிட்ட பணம் இல்லை, நீ உயர் ஜாதி மேலே ஜாதி, நீ இந்த மதத்தை சேர்ந்தவன் அந்த மதத்தை அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லோரும் சமம்.
எல்லோரும் சமம் தான். இந்த உலகத்தில் பிறந்த எல்லோருமே சமமானவர்கள். ஒரு உயர்தட்டு மக்களுக்கு இயற்கை உபாதைகளுக்கு என்னென்ன வருதோ அதே தான் ஒரு கீழ்நிலை மனிதனுக்கும் வரும். மேலே இருக்க ஒரு பெரிய பணக்காரன் வந்து பாத்ரூம் வேற மாதிரி போறானா, வேற மாதிரி மூச்சு விடுறானா, அவனுக்கு வேற மாதிரி ரத்தம் இருக்கா? கீழே இருக்க கீழ்நிலை மனிதனுக்கு அவன் வேற மாதிரி பாத்ரூம் போறானா, அவனுக்கு மூச்சு வேற மாதிரி இருக்கா, அவன் வேற மாதிரி ரத்தம் இருக்கா? எதுவுமே கிடையாது. அவரவர்களுக்கு விதிக்கப்பட்ட விதியின் மூலம் அவர் வாழ்வியல் நகர்கிறது. இந்த உலகமே சமம். ஒன்றே பாரதம் உன்னத பாரதம். அதுதான் மோடிஜி அவர்கள் சொல்றாரு, வசுதேவ குடும்பம்னாரு. வசுதேவ குடும்பம்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஏற்கனவே நமக்கு திருப்பத்தூரை சேர்ந்த கணிகன் பூங்குண்டன் பார்த்துட்டாரு, யாதும் ஊரே யாவரும் கேளீர். எல்லாமே நம்ம ஊரு. இந்த உலகத்திற்கு அனைவரும் என் சொந்தக்காரன். இந்த கட்டமைக்குள்ள வந்துருங்க, ஜாதி இல்லைல்ல, நீ என் சொந்தக்காரன், நீ என் சொந்தக்காரன். இந்த உலகமே ஒரு பூமி, ஒரே பூமி, உன்னத பூமி, ஒரே எதிர்காலம். பூமி நான் சொல்றது இந்தியாவை சொல்ல, மோடிஜி அவர் ஒட்டுமொத்தவே சொல்றாரு. அமெரிக்காரனே என் சகோதரன், அண்டார்டிகாரனே என் சகோதரன், ஆஸ்திரேலியாக்காரனே என் சகோதரன், எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே பாரதம் உன்னே பாரதம் மாதிரி ஒரே உலகம், ஒரே எதிர்காலம். வசுதேவ குடும்பம். இந்த கட்டமைப்புக்குள்ள வாழ்ந்தான் நாங்கள் சொல்றோம். இன்னும் இந்த ஜாதியை கட்டிக்கொண்டு வீம்பு பந்தாவை காட்டிக்கொண்டு இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அவேர்னஸை ஏன் கொடுக்கலனா, அதற்கு சில பேர் சில பட்டியலின சக தலைவர்கள்லாம் ஒரு கோரிக்கை வைக்கிறார். என்னன்னா, அந்த மாதிரி ஊர்களில் பெரும்பான்மையாக இருக்கிற ஜாதி சமூகத்தை சேர்ந்த அரசாங்க அதிகாரிகளை இந்த அரசு நியமிக்கிறது. பெரும்பான்மையா ஜாதிகள் டாமினேஷன் பண்ற கம்யூனிட்டி பீப்புளுக்கான காவல்துறை அதிகாரிகளை இந்த அரசு நியமிக்கிறது. தென் மாவட்டங்களை குறிப்பா சொல்றாங்க. அதனாலதான் அங்க ஜாதி போக்கு அதிகமாகுது. இன்னைக்கு நடந்த அந்த நவீனோட ஆணவ கொலைகளுடைய காவல்துறை அதிகாரிங்க அவங்க கலவரத்தை அடக்க போறதுக்கான கண்டிஷன்ல அவங்க இருக்கிறாங்க. அவங்க ஜானவ படுகொலை தப்புன்னு சொல்ற இடத்துல இருக்கிறாங்க. கலப்பு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க. மற்றவர்களுக்கு உதாரணமா இருக்க கவர்மெண்ட் எம்ப்ளாயின்றது யார்? போலீஸ்காரர் மற்ற உதாரணமா இருக்குங்களா? எதுக்கு அங்கே இருக்கக்கூடிய நம்ம போலீஸ் கமிஷனர் இருக்கக்கூடிய சென்னை போலீஸ் கமிஷனர் என்ன சொல்றாரு? கண்டிப்பாக காவல்துறை அதிகாரிகள் டூ வீலரில் போனால் ஹெல்மெட் போட்டுட்டு போகணும், இல்லாட்டி கேஸ் நான் போடுவேன். ஏன் சொல்றாரு? பப்ளிக் கேட்பான்ல. இப்போ 2 பேர், ஒரு போலீஸ் அதிகாரி போறாரு, பப்ளிக்கும் போறான். நீ போலீஸ் அதிகாரி நின்று ஏன் ஹெல்மெட் போடல, உன் மேலே கேஸ் போடுங்க, நீ ஹெல்மெட் போட்டியான்னு கேட்பான்ல. உன் முதுகு நல்லா இருக்குன்னு சொன்னதான் ஏன் முதுகு நீ பார்க்க முடியும். அதை தான் அவங்க வலியுறுத்துறாங்க. அப்ப ஆணவ கொலைகள் தப்பு, கலப்பு திருமணம் சரி அப்படின்னு சொல்ற இடத்துல தான் தன் தாயும் தந்தை இருக்கிற 2 பேருமே போலீஸ் அதிகாரி. அவர்களிடமே அந்த ஜாதி வெறி வந்து ஓங்கி இருக்குன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அப்ப வந்து பட்டியலின தலைவர்கள் சொல்றது உண்மைதானே? குறிப்பிட்ட ஜாதி சமூகத்தை மெஜாரிட்டி யார் இருக்காங்களோ அவர்களுக்கு அங்க வேலையை கொடுத்து அதிகாரத்தை கைப்பற்றுறவர்கள் மற்றவர்கள் நீங்க அடிமையாக தான் நினைக்கிறீங்க. இந்த போக்கு மாற்றப்படணும். ஓகே சார், நிறைய கிளாரிஃபை கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்ஐ கொலை இன்றைக்கி நடந்திருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா லாக்அப் டெத்து வந்து போலீஸ் கஸ்டடியில் தான் அதிகமாக நடக்கிறது இந்த ஆட்சியில். ஆனால் இப்படிப்பட்ட இடத்துல வந்து ஒரு போலீஸ்க்கே வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குன்னா எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைலாம் இந்த மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க? இல்லை, இது வந்து போலீஸ்க்கே பாதுகாப்பு இல்லைன்றது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குங்க. ஏன்னா போலீஸ்க்கு வந்து ஆர்ம்ஸ் இல்லாமல் எப்படி போலீஸ் அதிகாரிகள்லாம் போகிறாங்கன்னு தெரில. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நடந்துச்சு தெரியுமா? ஒருத்தங்க 2 பேரை அடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க போய் விலக போகிறப்ப அந்த 2 பேரை அடித்தவனை விட்டுட்டு விலகு போன போலீஸ்காரன் அருவாள் வச்சு துரத்தான். அவர் ஊருல போய் ஒருத்தன் கடவுளை ஒழிஞ்சிக்கிறான், ஒரு போலீஸ் கதவுல ஒழிஞ்சிக்கிறாரு, ஒரு போலீஸ் வந்து மளிகை கடையில் ஒழிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கன் எடுத்து சுட்டு அவனை பிடிச்சாங்க. எப்படி பாருங்க. அப்போ வந்து மக்களிடம் போலீஸ் மேல் இருக்கக்கூடிய பயம் போகிறது. ஏன் பயம் போகுது? நீ நினைக்கிற மாதிரி வந்து தான் வீரன்றது இல்ல, அவன் தன் நினைவை இழக்கிறான். அவன் டாஸ்மார்க்ல போய் தன் நினைவை இழக்கிறான், மெத்தபைட்டின் போட்டு நினைவை இழக்கிறான். இதெல்லாம் போட்டு அவன் நினைவு எழுத்தவன எழுத்த மாதிரி நிக்கிறவன் அவனுக்கு போலீஸ் அதிகாரியா தெரியல, தன்னை எதிர்த்து பேசுற அதிகாரியா, தன்னை எதிர்த்து பேசுற ஒரு நபரா பாக்குறான். இப்ப நார்மலாவே நீங்க நிக்கிறீங்க, ஒரு இடத்துக்கு போயிட்டுருங்க, போலீஸ் எதிர வந்து அவங்க மனசுல கொஞ்சம் படவடன்னு அடிக்குமா இல்லையா? எதுக்கு நம்ம கிட்ட வந்து இவர் பேசுறாரு, ஒரு பதட்டமா, எதுக்கு இவர் நம்ம கிட்ட வராரு, எது என்னாச்சு? அது சின்ன வயசுல நம்ம இப்படி சொல்லி வளர்த்துருக்காங்க. காவல்துறை உங்க நண்பன் சொன்னாலும் நம்ம உள்ளுணர்வு ஒரு பயத்தை கொடுக்கும். எதுக்கு இவர் வந்து நம்மகிட்ட பேசுறாரு, எதுக்கிட்ட நம்ம கிட்ட வர சொல்றாரு, எதுக்கு ஜீப்ல ஏறுன்னு சொல்றாரு, இதெல்லாம் இருக்குமா இல்லையா? ஆனா காவல்துறை அதிகாரி சொக்கா பூச்சி ஊற்றி அடிக்க போறானா, அப்ப அவன் சுயநிலைவில் இல்லைன்னு தானே அர்த்தம். அந்த சுயநிலைவில் இல்லாமல் இருக்கான கட்டமைப்பு கொடுத்தது யார்? இந்த அரசாங்கம். இந்த அரசாங்கம் கொடுக்குது. நீ ஃப்ரீயா டாஸ்மார்க் கொடுத்தீங்கன்னா நீ குடிச்சிட்டு தான் இருப்பான். நீ ஃப்ரீயா போதைப் பொருள் மருந்துகளை கொடுத்தனா அவன் குடிச்சிட்டு சுயநிலை இருப்பான். ஏன் கண்ணகி நகரில் போலீஸ்காரனை போய் 2 பேர் கஞ்சா அடிச்சு போலீஸை போட்டு அடிக்கலையா? கண்ணகி நகரில் நடந்தது நீங்க பாத்தீங்களா? 2 பசங்களை கைது செய்ய போறாங்க, ஃபுல் அடிச்சிருக்கான் அவன். போலீஸ் தான் கைது செய்ய வந்தானே அவனுக்கு தெரியல, போலீஸை போட்டு அடிக்கிறான். எல்லாரும் வந்து திருடன் ஓடி போலீஸ் துரத்துறதை பார்த்துருக்கோம். திருடன் துரத்துறோம், போலீஸ் ஓடுறாங்க. சுயநிலைவை இழக்கிறான். சுயநிலைவை இழந்ததுனால வர பிரச்சனை தான். ஒரு போலீஸ் வந்து ஆர்ம்ஸ் இல்லாமல் ஒரு இடத்துக்கு போகிறாங்க,
இப்போ இந்த திருப்பூர் நடந்த விஷயமே ஒரு குடும்ப தகராறு நடந்துட்டு இருக்கு. ஒரு வயலில் அப்பாவுக்கும் மகனுக்கும் நிலத்தகராறு தான் போலீஸ் போயிருக்காங்க. ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கேரக்டரும் அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் கேரக்டரும் போகிறப்ப சரி போலீஸ் 100க்கு ஃபோன் வந்துருச்சு, என்ன மாதிரி தகராறுன்றாங்க, என்னன்னு போய் பார்த்துருவோன்ட்டு போகிறாங்க. 2 பேர் தகராறு பண்ணுறப்ப போலீஸ் வரப்போ என்ன பண்ணுவான், சார் நாங்கள் இனிமேல் அடிச்சிக்க மாட்டோம் சார், நாங்கள் விளைவிக்கிறோம் சார், அப்பா நீங்கள் என்னென்னு பாருங்கப்பா, அது கேஸ் இல்லை சார், நாங்கள் பேசிக்கிறோம் சார், நாங்கள் இனிமேல் சண்டைலாம் போட மாட்டோம் சார். சுய நினைவாக இருந்தால் அவன் பண்ணுவானா இல்லையா? ஒரு போலீஸ் உள்ள வந்துட்டாங்க, இல்லை சார் போலீஸ் கேஸ் கொடுத்த தப்பு தான் சார், நாங்கள் இனிமேல் அடிச்சிக்க மாட்டோம், நாங்கள் இல்லை கோர்ட்டில் பார்த்துக்குறோம் சார், கேஸ் வேணாம் சார், அப்படிலாம் நாங்கள் நீங்கள் போங்க, நாங்கள் ஸ்டேஷனில் வந்து பேசுகிறோம், இப்படி தானே ஒரு டிசைன் இருக்கும். ஆனால் உள்ளே போனவொடனே நீ யாரா என்ன பஞ்சாயத்து பண்ண வரேன்னு அவன் ஒருத்தன் வெட்டானா அவன் சுயநிலைமை இல்லைன்னு தானே அர்த்தம். இறந்தே போயிட்டார்ல அவர். ஒரு எஸ்ஐ நம்ம இழந்துட்டோமா, சிறப்பு எஸ்ஐ தானே அவர், இறந்துட்டோமா இல்லையா? அவரை கன்னை எடுத்து அவர் மிரட்டுற அளவு கூட டைம் கொடுக்கலன்னா அவன் ஃபுல் போதையில் இருக்கான். இன்னைக்கு இதில் நடந்துச்சு, நம்ம திருப்புவனத்தில் நடந்த அஜித்குமார் கொலையும் சுயநினைவை இழந்தவர்கள் 5 போலீஸ்காரர்கள் பிடிக்கும். அவனுங்க ஏதோ ஒரு போதை வஸ்துகளை மண்டையில ஏற்றிருக்கானுங்க. அந்த போதை வஸ்து அங்கே வேலை செய்யுது. ஏற்ற மாதிரி இருக்கிற ஒரு நபரை இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பைப்பில் அடிச்சா ஒருத்தன் செத்துருவான்னு தெரியாதா? ஒரு போலீஸ் படிச்சுட்டு வரவங்க சாதாரணமாக வர முடியுமா? தமிழ்நாடு போலீஸ்க்கு மினிமமான ஒரு படிப்பு படிக்கணும், ட்ரைனிங் செஷன் போகணும், மேலதிகாரிகளுக்கு கீழ் படிக்கணும், பிசிக்கலாகவும் மென்டலாகவும் தயாருன்ற சர்டிஃபிகேட் அனுப்புறது தான் அவனுக்கு அரசாங்க பணி, குறிப்பிட்ட பணியை போலீஸ் பணியை கொடுப்பாங்க. அப்போ தன் நினைவை எழுந்தானே அவன் பிளாஸ்டிக் பையில் அடிக்கிறான், மிளகாப்படி எடுத்து கண்ணில் அவன் போடுறானா, சுயநலமாக இருக்க எவனா பண்ணுவானா, எவனா ஒருத்தன் பண்ணுவானா? அவன் போடுறானா என்ன, அவனே அந்த இடத்துல ஒரு போதை வசதி கூட நினைஞ்சிருக்கான். அதுதான் நம்ம எல்லா வேலையும் கேட்டோம். யாருன்னா ஒருத்தரை நீங்கள் கைது பண்ணால் அவன் கையை காலை உடைச்சி பாத்ரூமில் வழுக்கி உண்டான்னு சொல்கிறீங்களே, இது 5 பேரை நீங்கள் கைது பண்ணீங்களே, ஏன் அவங்க பாத்ரூமில் இன்னும் வழுக்கி உள்ளன்னு கேள்வி கேட்குறான் ஒருத்தர் பொது வழியில். கேட்பானா இல்லையா? இப்போ கைது செய்யப்பட்டவர்கள் போலீஸ்காரர்கள் இல்லை, கைது செய்யப்பட்டவர்கள் அவர்கள் போலீஸ்காரர்களா? குற்றம் சாட்டப்பட்டவர்கள். கரெக்டு தானே? இப்போ 5 பேர் கைது பண்ணியிருக்காங்க. இப்போ அவர்கள் முன்னாள் காவல்துறையாளர்கள். இப்பொழுது அவங்க யாரு? ஒரு குற்றத்தை, கொலை குற்றத்தும் சாட்டப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்கள். அவன் போலீஸ் இல்லைல்ல, அப்போ அவனும் ஏன் பாத்ரூமில் வழுக்கி உள்ளன்னு ஒரு கேள்வி வைக்கிறான். பப்ளிக் கேள்வி கேட்பான் இல்லைங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் எங்கன்னா ஒரு சண்டையோ எங்கன்னா ஒரு பிரச்சனையோ போனால் விலகி நின்று பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க. தூரமாக நின்று தான் பார்க்கணும், பஞ்சாயத்து பண்ண முடியாது. ஏன்னா அந்த எதிராளியாக இருக்கிறவன் என்ன மனநிலை இருக்கிறானே தெரில. இப்போ நான் உங்ககிட்ட 2 பேர் சண்டை போடுறாங்க, நான் பஞ்சாயத்து பண்ண போகிறேன்னா என் பேச்சு அங்கே இருக்கிற ஒருத்தர் கேட்டால் அந்த பஞ்சாயத்து நீ பண்ண முடியும். அண்ணன் தம்பி 2 பேர் அடிச்சுக்கிறாங்க, நீங்கள் போகிறீங்க, டேய் தம்பி இவா நான் சொல்கிறது ஒழுங்காக செய்யணும், அண்ணா நீங்கள் சொன்னா சரிண்ணா அண்ணா நீங்கள் சொல்லிட்டீங்களண்ணா நான் போகிறேண்ணா அப்படின்னு கேட்குற நிலைமையில் நீ இருந்தால் தான் நீ பஞ்சாயத்து பண்ணுறது குவாலிஃபைட் பர்சன். கரெக்டா? நீ உள்ளே போனோன்னா நீ என்னடா என்ன பஞ்சாயத்து பண்ணுறன்னு ஒன்றையும் வெட்ட வந்தானா நீ காலி. அப்படிதான் இங்கே நடந்திருக்கு. அவர் ஆர்ம்ஸ் எடுக்க அவர் தன்னுடைய துப்பாக்கியை எடுத்துகிட்டு போனாரா என்னன்னு தெரில, தன்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதத்தை எடுக்கிறதுக்கான நேரத்தை கூட கொடுக்காம ஒருத்தர் விற்கிறானா அவன் எந்த மாதிரி போதையின் உச்சத்தில் இருந்திருப்பான். கரெக்டா? அப்போ என்ன இதில் பிரச்சனைனா, இந்த மாதிரி வேலைகள் நடக்கிறதுக்கு காரணம் சட்டம் ஒழுங்கு. ஒரு போலீஸ் அதிகாரிகளுக்கே காவல்துறை அதிகாரிகளுக்கே இங்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பதுக்கு காரணம் போதை வஸ்துகள் தமிழ்நாட்டில் மிக எளிதாக கிடைக்கிறது, மிக மலிவு விலையில் கிடைக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 50% பேர் போதையிலே சுற்றுவானுங்க. அந்த இங்கே வச்சுட்டு சுற்றுவானுங்களே அன்சு, அதை வச்சுக்கிட்டு தான் சுற்றுவானுங்க. அப்படி இருக்கப்ப அவன் எழுத்து மாதிரி நிற்கிறது தன் தாயா, எழுத்து மாதிரி நிற்கிறது தந்தையா, எழுத்து மாதிரி நிற்கிறது போலீஸா, தன் மகளா, எந்த நினைவும் அவனுக்கு தெரியாது. அவனுக்கு வேண்டியது போதையில் இருக்கணும், அவ்வளோதான், கம்மியான விலையில் கிடைக்கணும், அதை போட்டுவிட்டு சுற்றுறான். அதோட விளைவு தான் இன்றைக்கு இந்த சட்டம் ஒழுங்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அரசியல் பரபரப்பாக போகுது. எல்லா கட்சிகளுமே 2026 தேர்தலுக்கு தயாராகிட்டாங்க. ஒரு பக்கம் திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா விசிகா, கம்யூனிஸ்ட்டு, அப்புறம் வைகோ, இது போன்ற பெரும்பான்மையான கட்சிகள்லாம் இருக்குது. ஆனால் இங்கே என்டிஏ கூட்டணி எடுத்திங்கன்னா அதிமுக, பாஜகன்ற ஒரு பெரிய கட்சிகள் தான் இருக்குது. இது எப்படி இருக்குது? இது தேர்தலுக்கு அவங்களுக்கு சாதகமாக இருக்குமா? ஏன் அதிமுக, பாஜக பெரிய கட்சிகள் எதுவுமே இல்லைன்றீங்க? தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசன் இருக்காரு, புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி இருக்காரு, ஜான் பாண்டியன் இருக்காரு, ஏசி சண்முகம் இருக்காரு, பாரிவேந்தர் இருக்காரு. இவங்களாம் கட்சியாக தெரியலையா அவங்களுக்கு? ஏங்க அவங்களாம் எங்களோட கூட்டணி கட்சியில் சேர்ந்தவங்க தாங்க. போன வாட்டி அவங்களாம் ஒரு சீட்டில் நின்றாங்க. டிடிவி தினகரன் இருக்காரு. இப்போ ஓபிஎஸ் இருக்காரா என்னன்னு தெரியல. ஒரு பலமான கூட்டணி தாங்க இருக்குது. அவங்க யாருன்னா நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி விலகுறேன்னு யாரும் சொன்னாங்களா? டிடி தினகரன் நான் இன்னும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் நான் நீடிக்கிறேன், ஓபிஎஸ் தன் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேணும்னு சொன்னாரா இல்லையா? இப்போ ஒருங்கிணைந்து எல்லாருமே இருக்கிறோம், அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கிறவர்கள் நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற நான் சொன்ன இந்த கட்சிகள், தமிழ் மாநில காங்கிரஸ்லேருந்து, ஜி.கே. வாசல்லேருந்து, பாரிவேந்தர்லேருந்து, ஜான் பாண்டியன்லேருந்து, கிருஷ்ணசாமியிலேருந்து, இவர்கள் யாருன்னா எதனா ஒரு இடத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியை பற்றி எதனா பொது வழியில் ஒரு குற்றச்சாட்டோ கவரான கருத்துக்களோ வச்சுருக்காங்களா? இல்லை இதுவரையும் வச்சுருக்காங்களா? நீங்கள்னாச்சும் ஒரு தமிழ்நாடுன்ற ஒரே ஸ்டேட்டை தான் ஆள்றீங்க. நாங்கள் 20 மாநிலத்தை ஆள்றோம் பாஜக.
20 மாநிலத்தை நம்ம பாஜக ஆள்றோம், சரிங்களா? அப்போ இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியுமே நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிரான பரப்புரையை அவங்க செஞ்சதே இல்லை. ஆனால் இன்றைக்கு திமுகவுடன் கூட்டணி கட்சியில் இருக்கிற திருமாவளவன் இன்றைக்கு திமுக ஏன் ஆவண கொலைக்கு நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், வற்புறுத்திக்கிட்டே இருக்கிறோம், சிறப்பு சட்டத்தை ஏன் ஏற்க மறுக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாரா இல்லையா? நேற்று சண்முகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சண்முகம் சொல்றாரு, ஜல்லிக்கட்டுன்றது வருஷத்துல ஒரு வாட்டி தான் நடக்கும் மதுரையில் அரங்காநல்லூர், அதுக்கு போய் 100 கோடி ரூபாய் எதுக்கு நீங்க செலவு பண்ணீங்க? இங்க மதுரையில கரும்பை பயிரிட மறுக்கிறார்கள். ஏன் மறுக்கிறாங்கன்னா, கரும்பை பயிரிட்டால் அந்த ஆலையில் சென்று விற்று அதை சர்க்கரையாக்கி காசு பண்ணலாம். ஆனால் இருக்கிற கரும்பு ஆலையை இவங்க மூடிட்டாங்க. அது திறக்கிறதுக்கு ஒரு 50 கோடி செலவு பண்ணி மிஷினரி வாங்கி போட்டு இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணால் நாங்கள் கரும்பை பயிரிடுவோம் சொல்றாரு சண்முகம். தண்டத்துக்கு ஒரு நாள் கூத்துக்கு போய் நீங்கள் 100 கோடி ரூபா அங்கே செலவு பண்ணுறதுக்கு இந்த 50 கோடி ரூபா செலவு பண்ணால் இங்கே கரும்பு விவசாயிகள் வாழ்வாங்களா? முரண்பாடு இருக்கா இல்லையா? ஏற்கனவே அவர் சொன்னது தானே. அவர் ஏற்கனவே ஒரு சொல்லிட்டாரு, திமுக கொடுத்த 530 மேனிஃபெஸ்டோவில் 10% தான் நிறைவேற்றிருக்காங்க, மிச்சத்தை நிறைவேற்றலை அப்படின்ற பொது வழியில் ஏற்கனவே குடத்தத்துக்கு உடச்சிட்டார் அவர். இன்னைக்கு நடந்த சுட செய்தி இது. அவர் சொல்றார், பொது வழியில் 100 கோடி ரூபாய் எடுத்து வேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு நாள் எல்லாம் பார்க்க போகிறான். நீங்கள் இந்த அரங்கம் கட்டுற அரங்காநல்லூரில் நீங்கள் இந்த அரங்கம் கட்டுற இந்த மஞ்சு விரட்டுக்கான அரங்கம் கட்டுறதுக்கு முன்னாடி வரையும் அங்கே மஞ்சு ரோடு நடந்தானே இருந்துச்சு, நடக்காம இருந்துச்சு. எதுக்கு எடுத்து 100 கோடி ரூபாய் தண்டத்துக்கு போட்டீங்க? அதுக்கு 50 கோடி ரூபாய் போட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு கரும்பு விவசாயிகள் பயன்பெற்றிருப்பாங்க அப்படின்னு ஒரு முரண்பாடுக்காக சொல்றேன். இப்போ வேல்முருகன் எதனா திமுக ஆதரிச்சு எங்கன்னா பொது வழியில் பேசுறாரா? ஈஸ்வரன் ஒருத்தர் இருந்தார், கொங்கு ஈஸ்வரன், அவர் எங்கன்னா இருக்கிறாரான்னு தெரியுமா உங்களுக்கு? எங்கன்னா ஒரு பேச்சு வருது அவரை பத்தி? அப்ப காங்கிரஸை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் வாய் மூடி மௌனமா இருக்காங்க. அதுலேயும் மாணிக் தாக்கூர், ஜோதிமணி அவர்கள்லாம் இன்றைக்கு அவருடைய கட்சியை சேர்ந்த ஒருத்தர் குட்டாஸ் போட்டிருக்காங்க. நேற்று மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை முன் வச்சிருக்காரு. யாரு? முன்னாள் மாநில தலைவர் அழகிரி திமுக மேல ராஜீவ்காந்திக்கு லெட்டர் போட்டிருக்காங்க. ராஜீவ்காந்திக்கு அவருடைய கைது பண்ண ஆவணத்தையும் அவர் கைது பண்ண சிடியும் அவருக்கு அமைச்சு ராகுல் காந்தி மிகப்பெரிய திமுக மேல ஒரு கோபத்தில் இருக்கான்னு சொல்லி ஒரு பதிவு வருது. பைரஸா ஏதோ ஒரு பேர். நேற்று ஒரு கவுன்சிலர்னு போயிட்டு அவரை போய் என்னோட திட்டங்கள்லாம் அங்கே நிறைவேற்றலன்னு சொல்லி போராட்டம் பண்றப்ப குண்டாஸ் போடுற அளவுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லி பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் முன்னாள் மாநில தலைவர் அழகிரி மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை திமுக மேல வச்சிருக்காங்க. அது உடனே ராகுல் காந்தி பேசி சீஃப் மினிஸ்டரோட கவனத்துக்கு கொண்டு போய் அந்த குண்டாசு போட்டவரை வெளியிடணும். அப்ப காவல்துறை நீங்க நினைச்சா யாரை வேணா கைது பண்ணுவீங்களா? இது என்ன நடக்குதுங்கன்னு சொல்லி காவல்துறை மேல மிகப்பெரிய ஒரு கடுப்பை காட்டியிருக்காங்க. நான் சொன்ன பதிவு ஞாபகம் வச்சுக்கோங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணியை பற்றி எதிர்பரப்புரையோ 20 மாநிலங்கள் ஆள்றதை பற்றி பொது வழியில் எங்கன்னா எதனா தப்பா சொல்லியிருக்காங்களா? ஆனால் நாங்கள் கூட்டணியில் பலமாக இருக்கிறோம் சொல்லுகிற இந்த கட்சிகள் கம்யூனிஸ்டும் போட்டு நாரடிக்குது திமுகவை. திருமாவளவனும் நாரடிச்சிட்டு இருக்காரு. நான் பிரைம் மினிஸ்டர் தான் தகுதி எங்களுக்கு, ஏன் நான் முதல்வர் ஆகக்கூடாதா? எங்க ஆட்சியில் பங்கு தர மாட்டீங்களா? கேள்வி கேட்கறாரு, பதிலே சொல்ல மாட்டோம், வாய் மூடி மௌனமா இருக்காங்க. ஏங்க நான் ஆளக்கூடாதா? எங்களுக்கு ஆள்றதுக்கு நான் முதலமைச்சர் ஆக முடியாதான்னு கேட்கிறாரா இல்லையா? இன்னைக்கு அழகிரி அவர்களும் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் ராகுல் காந்திக்கு பெரிய கம்ப்ளைண்ட் லெட்டரே அமைச்சிருக்காங்க. நம்மளோட கட்சியை சேர்ந்தவர்கள் திமுக அரசாங்கம் குண்டாஸ் போட்டு உள்ள தள்ளுது அப்படின்ட்டு. அப்போ முரண்பாடின் உச்சமாக இருக்கிறது. முரண்பாடின் உச்சம். கம்யூனிஸ்ட்ல இருக்கக்கூடிய சண்முகம் அவர்களும் சொல்றாரு, இவங்களும் சொல்ற, காங்கிரஸ் இருக்கு, திருமாவளவனும் இருக்காரு, கொங்கு ஈஸ்வரன் இருக்கிறாருன்னு தெரியல, வேல்முருகன் இப்படி போலாமா அப்படி போலாமான்னு தவிக்கிறாரு. இதுல உங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கிற ஒரு கட்சினா முஸ்லீம் லீக் கட்சி மட்டும்தான் திமுகவோட ஆதரவாக இருக்கிறது. மற்றபடி திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகள் மதிமேல் பூனையா இருக்கிறது. மதிமுக விட்டுட்டேன். இன்னைக்கு மதிமுகவை சேர்ந்த துரை வையாபுரி கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு பிரதமர் வந்தப்ப போய் சந்திக்கிறாரு. டெல்லியில போய் மதிமுக துரை வையாபுரி போய் எங்க பாரத பிரதமர் சந்திக்கிறாரு. கில்லி எடுக்குது உங்களுக்கு. அப்படியே இந்த இடத்துல பிரேமலதாவை கூப்பிட்டு மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசின உடனே நம்மள எங்க திமுக கைட்டி விட்டுருமோன்னு சொல்லிட்டு நேரா போய் பிரதமர் செஞ்சு அதுக்கு ஒரு செக் வைக்கிறாரு. அதுக்கு வைக்கவும் வெளியில சொல்றோம், நாங்க என்ன எப்ப இருந்தாலும் திமுக ஆதரவு கொடுக்குறோம். இது எப்படி சார் முரண்பாடு? புரியுதுங்களா? திருமாவளவர் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்தாரு. மாண்புமிகு பிரதமர் பக்கத்தில் உட்கார்ந்தார். ஏன் வந்தாரு? அவர் சிதம்பரத்தோட எம்பி. சிதம்பரம் தொகுதியில் தான் அரியலூர் வருது. அரியலூரில் தான் அவர் பிறந்த ஊர். திருமாவளவனுடைய பர்த் ஏரியா அரியலூர். அந்த தொகுதியின் எம்பின்ற முறையில் திருமாவளவன் வந்தார். வரவேற்கிறோம். துரை வையாபுரி திருச்சி எம்பி. அவர் எங்கே வராரு? கேள்வி நான் சொல்றது புரிஞ்சுக்கங்க. எம்பிஸ் அழைப்பு இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியல. அவர் பிரதமர் ஏன் வரவேற்றாரு? முரண்பாடு இருக்கா? இதே வைகோட்டு பிரிஞ்சு போய் மலை சத்தியா அன்னைக்கு உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. உண்ணாவிரத போராட்டம் பண்ண என்ன வெளியே தலைமையும் உண்ணாவிரத போராட்டம் இருக்காது. உண்ணாவிரதம் இருக்குதா? இப்ப துரை வையாபுரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் மதிமுகவை இணைத்தால்
மல்லை சத்யாவை வச்சு மதிமுக உடைக்கப்படும். திருமாவளவன் வந்து விஜயோடைய கூட்டணிக்கு போயிட்டு நான் வந்து தாவேக்காவோட கூட்டணி வச்சு செயல்பட போகிறேன்னு சொல்லி திருமாவளவன் சொன்னார்னா வன்னியரசை வைத்து விடுதலை சிறுத்தை கட்சிகள் உடைக்கப்படும். இதுக்கெல்லாம் பயந்து தான் அந்த கட்சி அங்கே இருக்குங்க. நீங்கள் செல்வ பெருந்தகை வேணும்னு ஏன் வச்சுருக்காங்க? செல்வ பெருந்தகைன்றது திமுக கரை வேட்டி கட்டாத ஒரு காங்கிரஸ்காரர். அவர் வந்து திமுக கரை வேட்டி மட்டும் தான் கட்டல, முழுக்க முழுக்க திமுக உடைய ஆளு. அவர் போய் ராமதாஸ் அவர்களை சந்திச்சதே மிகப்பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் அங்கே அமைச்சிருக்காங்க. யாருடைய மேலிட அனுமதியை வாங்கி நீங்கள் போய் பாட்டாளி மகிழ்ச்சி ராமதாஸை சந்திச்சிங்க. அவர் சந்திச்சு வந்து அடுத்த நிமிஷமே வன்னியரசு அறிக்கை கொடுக்குறாரு, எங்களுக்குள்ள நீங்கள் ஏன் பஞ்சாயத்து பண்ணி எதுக்கு பாட்டாளி மகிழ்ச்சி இங்கே கொண்டு வரீங்க, உங்கள் வேலை அது இல்லைன்னு சொல்லி அது ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கா இல்லையா? இதே செல்வ பெருந்தகை வந்து வல்லக்கோட்டையில் வந்து குடமுழுக்கு விழா பண்ணுறப்ப என்ன சொன்னார்? ஜாதி பாகுபாடு பற்றி நான் வெளியேற்றப்பட்டேன் இந்த அறநிலையத்துறை மேல் குற்றச்சாட்டு வைக்கலையா? இப்போ என்ன இருக்கு? முரண்பாடு உச்சம் இருக்கா? நான் சொன்ன தயவு செய்து புரிஞ்சுங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கக்கூடிய எங்களுடைய கூடல அங்கம் வைக்கிற கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணி 20 மாநிலங்கள் ஆள்றதை வைத்து எங்கனார் ஒரு இடத்தில் பொது வழியில் எதனா குறைகளோ முரண்பாடோ குற்றச்சாட்டோ பேசியிருக்கிறார்களா? இல்லை. ஆனால் இவங்க நாங்கள் கூட்டணியில் வலுவாக இருக்கிறோம், நாங்கள் தான் ஸ்ட்ராங் கூட்டணி, நாங்கள் தான் வெற்றி கூட்டணி, நாங்கள் தான் அடுத்து வருவோம்னு சொல்லிக்கிட்டவர்கள் முரண்பாடு உச்சம் புரியுதா? அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி மிக வலிமையாக இருக்கிறது அப்படின்றதா நிதர்சனமான உண்மை. ஓகே சார், பல்வேறு விஷயங்களை கூட பயந்துருக்கீங்க. நன்றி சார். நன்றி.